அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கு கன்னியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். 35 நாட்கள் துலாமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ராசி அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 35 நாட்கள் பலன். சரி, என்ன பலன் தரப்போகுது? முதல் பலன் என்ன அப்படின்னா, வேலை இல்லாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையை தரப்போகிறது. யாரெல்லாம் இந்த மாதம் எனக்கு வேலையில் இல்லை சார், நான் வேலை தேடிட்டு இருக்கிற, வேலை கிடைக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் முதலில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏன் வேலை கிடைக்கும்னா, 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது. தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்ற அமைப்பு. அங்கே 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கிறதுனால நிச்சயமாக வேலை கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் என்ன இருக்குன்னா நோய் ஸ்தானம் 6ஆம் இடத்தில் இருக்கு. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ஹெல்த் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். இதுவரைக்கும் ஹெல்த்தில் எதுவுமே இல்லைன்னா கூட இப்போ ஒரு செக் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தூண்டும். அல்லது ஏற்கனவே ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், இந்த 35 நாட்களில் நல்ல ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல டாக்டர் அமைந்து நல்லவர்களுடைய துணையோட உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். கடன் கிடைக்குங்க. அதாவது கடனுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கிடும். எதுக்காக நம்ம கடன் போகிறோம்? ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு கடனுக்கு போகலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு கடன். அப்போது கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், அதுதான் முக்கியம். கடன் நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். வங்கியில் கேட்டால் கிடைக்கும், யாருக்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் ஒன்று, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா கடனை வளர்த்துவதற்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குதல்ல, 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது அல்லவா, அப்போ கடன் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத. அடுத்து அந்த 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த தான். உங்களுக்கு நிச்சயமாக எதிரி இருப்பாங்க, இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க. அப்போ அந்த எதிரியோடு ஒரு போட்டி போடக்கூடிய மனப்பாங்கு என்பதை நிச்சயமாக உங்களுக்கு தூண்டிவிடும். அதில் எந்த மாற்றம் இல்லை. வெற்றி பெறுவீர்களா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. என்ன கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுத்து, கோபத்தையும் கொடுத்து, ஆக்ரோஷத்தை கொடுத்து கடைசியில் வெற்றி பெறுவீங்க. அல்லது உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, இல்லை நீங்கள் அவர்களை விட்டு விலகுவீர்கள். ஸோ ஏதாவது ஒரு எதிரி அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா கூட இப்போ காண்பிக்க வைக்கும். இவர் தான் நமக்கு எதிரி, இவர் தான் நமக்கு பக்கத்திலிருந்து இத்தனை விஷயங்கள் நமக்கு தூண்டினார், கூட இருந்தே நமக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். ட்ராவல் இருக்கும். அதாவது அலைச்சல் திருச்சல்ங்கிறத விட ட்ராவல் இருக்கும். அதன் மூலம் அனுகூலம் ஆதாயம் உண்டான்னா நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தில், எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தன்மைங்கிறது இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பலப்படுவீங்க. தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதையும் பார்க்கலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
நிச்சயமாக அமையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். எப்போன்னா 13/9/2025 22/9/2025 செவ்வாய் பகவான் தன்னுடைய சுயசார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன ஒரு வேகத்தையும், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்யணும், கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், துணிஞ்சு செயல்படக்கூடிய எண்ணம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்து செயல்படணும். அவசரப்பட்டு முதலில் பேசிடுவீங்க, கோபப்பட்டு பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேசும்போதும் அந்த முன் கோபம் வராமல் பார்த்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு நல்லா. முதல் வருது முன் கோபம் வரும், அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லாமே சரியாகிவிடும் இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எப்போ அப்படின்னா 23/9/2025 12/10/2025 வரை. ஸோ இந்த காலகட்டம் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த ராகு எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதாவது 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தில் இருந்து அந்த செவ்வாய் செயல்படுகின்ற காரணத்தால், அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ராகுனாலே பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டத்தில் உதயமாகும். அதில் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணது, வீட்டில் எதையாவது ஒன்று பெருசாக எதையாவது ஒன்று பண்ணுறது, ஏற்கனவே வீடு இருந்தவங்களுக்கு, அல்லது விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வது, வீட்டுக்கு தேவையான அழகு சார்ந்த விஷயத்தை செயல்படுத்துவது, இடத்தை வாங்குறது, ஒரு மிகப்பெரிய இடம், அதாவது பெரிய இடம் ஒன்று வாங்கி வச்சோன்னா அப்படி கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவிப்பது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். ட்ராவல் இருக்கும். ராகனாலே பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அப்போது அந்த காலகட்டம் ட்ராவல் இருக்கும். தொழில் ரீதியாக ட்ராவல், தொழிலினுடைய வளர்ச்சிக்காக வெளிநாடு, வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவது, வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ட்ராவல் பண்ணுவது, அந்நிய மதத்தினரோட இணைவது, அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியை புகுத்தி வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், பிரம்மாண்டமாக செய்யணும் என்கின்ற அந்த எண்ணங்கள், ஓட்டங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். விசாகம் அப்படின்னா குரு நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுறார். எப்போ அப்படின்னா 13/10/2025 27/10/2025 வரை குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். குரு செவ்வாயை பார்க்குது. அப்போது குரு மங்கள யோகம் கிடைக்குது. செவ்வாய் 12ல் இருக்குது, குரு 8ல் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? ஊரை விட்டு வெளியே நகர்த்தும். வெளி மாநிலம், வெளியூர், வெளி மாநிலம் இப்படி கொண்டு போகும். வழியை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வழி நிவர்த்தி கிடைக்கும். அதாவது என்னன்னா, யாருடைய பிரச்சனைக்கு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அங்கே சால்வ் ஆயிரும். மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு இடம் விற்பனை ஆக மாட்டேங்குது, அங்கே பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே தீர்த்து வச்சு அதன் மூலமாக தனம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, மறைமுகமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய், திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய், திடீர் ஷேர் மார்க்கெட், லாட்டரி, ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8/12 இருக்கார், குரு 8ல் இருக்கார். அப்போ வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டம் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இந்த மாதிரி போகக்கூடிய, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு இடத்தை கிடைக்கிறது, இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி கிடைக்கும். இன்ப அதிர்ச்சின்னா
நினைக்காத ஒரு விஷயம் திடீர்னு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, ஒரு நல்ல விஷயம் கிடைக்காத நினைத்துட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு திடீர்னு அமையலாம், ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு செல்லக்கூடிய திடீர் விசா கிடச்சி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரே மாதத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி சில இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு திருப்திப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 35 நாட்கள் அமையும் என்று சொன்னால் இந்த விருச்சிகத்துக்கு மிகையாகாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.